உறக்கச் சொல்வோம் உண்மையை. மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒலி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மாவட்ட தலைமை மருத்துவமனை. இந்த மருத்துவமனை உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து கிராம பகுதி மக்களுக்கும் மருத்துவ சிகிச்சை வழங்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது மாவட்ட தலைமை மருத்துவமனை. இந்த மருத்துவமனை கடந்த 1930ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஒரே ஒரு கம்பவுண்டர் என்று சொல்லக்கூடிய மருந்தாளுநரை மட்டும் வைத்து தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அதன் பிறகு 1931ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி இது அரசு மருத்துவமனை உசிலம்பட்டி என்கின்ற ஒரு அங்கீகாரத்தை பெற்றதாகவும் சொல்லப்படுகின்றது. மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு இந்த மருத்துவமனை 16 துறைகளில் சிறப்பான மருத்துவ சேவை வழங்கப்பட்டு வருகின்றது. இன்றைக்கு இந்த மருத்துவமனை சுமார் 250 படுக்கை வசதிகளை கொண்டதாக உள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு தேசிய தர நிர்ணய குழு ஆய்வின்படி உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை தமிழ்நாட்டில் முதலிடம் பெற்றதாக செய்தி வெளியானது. அதேபோல் கடந்த 2024ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த ஆய்வக வசதி தொடங்கப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இங்குள்ள இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை வைத்து எந்த அளவிற்கு தரமான சிகிச்சை வழங்க முடியுமோ அந்த அளவிற்கு சிகிச்சையை வழங்கி வருகின்றார்கள். ஆனாலும் கூட உயர்தரமான சிகிச்சைகள் என்று சொல்லக்கூடிய டயாலிசிஸ் போன்றவைகளுக்கு போதுமான இயந்திரங்கள் இல்லை என்கின்ற ஒரு குறைபாடு இருந்து வந்தது. இதனை கருத்தில் கொண்ட மதுரை ரோட்டரி சங்கம், மதுரை மேற்கு ரோட்டரி சங்கம், மதுரை மீனாட்சி ரோட்டரி சங்கம், உசிலம்பட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் செலவில் 4 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரத்தை அர்ப்பணிக்கும் ஒரு நிகழ்விற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் முத்தாய்ப்பாக உலக அளவில் சேவை மட்டுமே சிறப்பாக செய்து வரக்கூடிய ரோட்டரி கிளப் தொடங்கப்பட்டு சுமார் 122 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அமைப்பின் துணைத் தலைவராக திருச்சியைச் சேர்ந்த பொறியாளர் திரு முருகானந்தம் அவர்கள் உலக ரோட்டரி சங்கத்தின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டது என்பது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு அங்கீகாரமாகத்தான் கருதப்படுகின்றது. இந்த இரத்த சுத்திகரிப்பு இயந்திரத்தை திரு முருகானந்தம் அவர்கள் கையால் தொடங்கி வைக்கப்பட வேண்டும் என்று ஆர்வப்பட்ட உசிலம்பட்டி பட்டய தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களுடைய சீரிய முயற்சியின் பேரில் தலைவர் சதீஷ்குமார், செயலாளர் மணிகண்டன், பொருளாளர் சேகர் உட்பட அனைத்து நிர்வாக குழு உறுப்பினர்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். மருத்துவமனையின் சுற்றுப்புறம் மற்றும் சுகாதாரத்தை ஆய்வு செய்த திரு முருகானந்தம் அவர்கள் கூறுகையில், இது அரசு மருத்துவமனை தானா என்று வியந்து மருத்துவமனை நிர்வாகத்தினரையும் ஊழியர்களையும் மருத்துவர்களையும் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார். இந்த நிகழ்வின் தொடக்க விழா குறித்த தகவல்களை பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறது தமிழ் ஒலி தொலைக்காட்சி.
సాగర జై కపీశ తిరులోక ఉజాగర రామ దూతా తులిత బలధామ అంజని పుత్ర పవన సుతనామ మహావీర విక్రమ బజరంగి కుమతి నివార సుమలికే సంగీ కంచన వరణ విరాజ సుకేశా కానన దుర్గల கீச்சித கேசா. அற்புதமானவர்கள் நம்ம மக்களுக்கு ஒரு முத்தான திட்டத்தை வந்து வைஸ் பிரசிடென்ட் ரொம்ப நன்றி கோட்டைகள் சார்பாகவும் முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவிக்கிறோம். அடுத்த நிகழ்வாக வந்து வைஸ் பிரசிடென்ட் பதவி இருக்கும்போது வந்து எங்களுடைய படையர்கள் வந்து வெளிநாடு முக்கிய நல சட்டம்னால இன்னைக்கு நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் கௌரவிக்க முடியும் எங்கள் படையர்களை நான் வந்து கேட்டுக்கிறேன். இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸினுடைய திட்டம். அவங்க SBI மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கின திட்டம். இதை வந்து முருகானந்தம் அவர்கள் நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள். அதனால் முதல்ல அவருக்கு தான் நன்றி. அவர் தான் வாங்கி கொடுத்தது. அது வந்து மதுரைக்கும் புதுக்கோட்டைக்கும் கொடுத்தாங்க. மதுரையில் நாங்கள் வந்து உசிலம்பட்டிக்கு கொடுக்கணும்னு சொன்னால் காரணம் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் மதுரை டிஸ்ட்ரிக்ட். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருச்சியில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொடுத்துட்டாங்க. மதுரை ரோட்டரி கிளப் இதில் இருக்கணும் அப்படின்னு அந்த சங்கம் விரும்பிச்சு. காரணம் மெட்ராஸ்க்கு அடுத்து வந்த சங்கம் மதுரை மீனாட்சி இருந்தார்கள். காரணம் இந்த மொத்த வேலையை பார்த்து கொடுத்தது ரமேஷ் பாபு. அவர் தான் அவங்க மனைவி பண்ணது. அப்புறம் அந்த டைரக்டர் எல்லாரையும் பார்த்து கொடுத்தது ராஜேந்திரன் தான் பூர்வாங்க பணியெல்லாம் செஞ்சு கொடுத்தது. ஆமாம், ஜாயிண்ட் டைரக்டர் செல்வராஜன் வந்து அப்போ பொறுப்பில் இருந்த நேரம் அவங்க மனைவியோட சகா அந்த மாதிரி இருந்ததுனால இதுக்கு நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நடுவில் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமை. நான் வந்து எல்லாருக்கும் நடுவில் இருந்து இது ஒருங்கிணைத்த ஒரு பங்குனால நானும் வந்திருக்கேன். உலகத்தில் எல்லா உயிரிலும் இன்புற்றி இருப்பதாக. நான் வந்தது கல்யாணத்துக்கு, ஆனால் நடுவில் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்காக உசிலம்பட்டி ரோட்டரி சங்கத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகள். மிகப்பெரிய கைத்தட்டலை வாழ்க்கையில் நம்ம ஒரு வருஷம் மட்டும்தான் பிரசிடண்டா இருக்கும். அந்த வகையில் 2026, 27 நான் வைஸ் பிரசிடண்ட் இருக்கப்ப எனக்கு பிரசிடண்டா இருக்கக்கூடிய பிரசிடென்ட் சதீஷ்குமாருக்கும் செக்ரட்டரி மணிகண்டனுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கக்கூடிய அருமை மூத்த சகோதரர் அப்படிதான் சொன்ன ஒரு ப்ரொஃபசர் ராஜாகோபால் அவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ரொம்ப தைரியம் அந்த வார்த்தையை பதிவிட விரும்புகின்றேன். உசிலம்பட்டி என்று சொன்னால் எனக்கு ராஜேந்திரன் மட்டும்தான் முதல் ஞாபகம் வரும். அதில் ராஜேந்திரனுக்கு மிகப்பெரிய பாட்டருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் வாழ்த்து தேங்க்யூ. இந்த ஹாஸ்பிட்டல் உள்ளார வந்துட்டு இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மைண்டில் வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை முதலே நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஜிஹெச்ல வந்துட்டு போன ஒரு ஃபீலே இல்லை. ஒரு அரசு மருத்துவமனை என்பது கிளீனினஸ் ரொம்ப யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே ரொம்ப பார்க்க போனால் எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகாக வச்சிருக்காங்க. அந்த வகையில் மருத்துவமனை பணியாளர்களுக்கும் மருத்துவமனை சார்ந்த அனைத்து மருத்துவர்களுக்கும் நான் என்ன நினைச்சேன், படிச்சு முடிச்ச பிறகு டாக்டருங்கிறது ரொம்ப மிகப்பெரிய மரியாதையான ஒன்று, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சு என் பொண்ணு அங்கே அனுப்பிச்சிட்டேன். ஆனால் அந்த பொண்ணு போடுற பாடலாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நான் தைரியமாக சொல்லுவேன், துணிலும் இருப்பான் துறைவிலும் இருப்பான் தூயவன் ஜோதி நாராயணா. நாராயணா நான் கல்லெல்லாம் பார்த்ததில்லை. பல மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களே மருத்துவ பணியாளர்களே என்னை பொறுத்தவரையில் மிகப்பெரிய கடவுள். அவங்க யாரும் இல்லை, இருந்தாலும் அந்த கண்டனை ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிக முக்கியமானது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ரோட்ரியில இன்னைக்கு நான் இப்படி நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னோட வயசு 51. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் படிக்கும் பொழுது போலியோவினால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருந்திருப்பான். நான் படித்த ஸ்கூல் வந்து 1000 ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. ஒரு 3000 பேர் படித்த அந்த ஸ்கூல்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பேராவது போலியோ வைரஸ்னால பாதிக்கப்பட்டது. சார், வைரஸ்ங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3,50,000 வைரஸ் மோர் தென் 250 கண்ட்ரி மேலே இருந்ததுல இன்னைக்கு என்டையர் உலகத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மட்டும்தான் அந்த போலியோ வைரஸ் இருக்கு. இந்த போலியோ வைரஸ் அங்க இருந்தால் இந்தியாவுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் 14 வருடங்களுக்கு முன்பாக போலியோ வைரஸ் முற்றிலுமாக இந்தியாவில் ஒழித்திருந்தாலும் இன்னும் இந்த போலியோட நேஷனல் இம்யூனைசேஷன் டே பார்த்துட்டே இருக்கிறோம்.
நான் அடிக்கடி கோபத்தில் சொல்லுவது உண்டு, யாருக்காவது போலியோ வைரஸ் பற்றி தெரியணும்னா ஒரு நிமிஷம் கண்ணு மூடி உங்க பையனோ உங்க பொண்ணோ முடமாக இருப்பதற்கு முதல் உங்கள் வாழ்க்கை இருந்துவிடும். அந்த வகையில் மிகப்பெரிய அளப்பரிய செயலை இந்த உலகம் நடக்கிறது என்று சொன்னால், இந்த குழந்தைங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஆகச்சிறந்த நண்பர் இந்த உலகத்தில் ரோட்டரி என்று சிறந்த நண்பர். ப்ளீஸ் அப்ரிஷியேட் ரோட்டரி போலியோ என்ற இடத்தில் நடந்தது. இந்த டயாலிசிஸ் இந்த கிரியேட்டின் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப ஒவ்வொரு ஃபேமிலியில் நடக்கிற இந்த நெகட்டிவ் இம்பாக்டை பார்க்குறப்ப இந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, கிரியேட் லாஸ்டிங் இம்பாக்ட். அப்படி இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் மிகப்பெரிய நீடித்த நிலையான மாற்றத்தை together we unite and take action to create a lasting change across the globe and in our community and in ourselves. அவன் என்ன சொல்றான், இந்த உலகத்தில் மிகப்பெரிய நீடித்த நிலையான மாற்றத்தை இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த சமுதாயத்தில் இந்த தனி மனித வாழ்க்கையில் பெற முடியும். இன்னைக்கு நீ செய்த இந்த விஷயம் பல குடும்பங்களை காப்பாற்ற போகிறது. 4 டயாலிசிஸ் மிஷின் வெளியே பல குடும்பத்தை காப்பாற்றும் போது இதற்கு பின்னாடி இருந்த அனைத்து ரோட்ரி நண்பர்களுக்கும் மிகப்பெரிய கைத்தட்டலை இந்த அரங்கம் பதிவு செய்யும். ப்ரொஃபசர் வந்து சில விஷயங்களை யதார்த்தமா பேசிட்டு போயிடுவார், ஆனா அது காரணம் அந்த இடத்த ரொம்ப ஜோவியலா வச்சுக்கணும். அப்ப நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னாலும் மிகப்பெரிய மனித உழைப்பும் பணமும் இருக்கு. சார் ஈஸி கிடையாது. இன்னைக்கு வரதுனா கூட இது வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு ஒரு 30 பேர் உட்கார்ந்துருக்கிறது நிகழ்ச்சி நடக்கிறது கூட ஈஸி கிடையாது. அப்ப அந்த மனித உழைப்புக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான முக்கியத்துவம் என்னன்னா, நாம் கொடுத்த அந்த மிஷினை ரொம்ப நல்லபடியா பண்றாங்க அப்படிங்கிறத உசிலம்பட்டி ரோட்டர்சன் எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று இந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனைத்து விஷயமும் சரியாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்டை இந்த உசிலம்பட்டி ஜிஹெச் வந்து வந்தா நம்முடைய ரோட்டரி நபர்கள் கண்டிப்பாக செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த உங்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் ரோட்டரி சார்பாகவும் என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த டயாலிசிஸ் மிஷின் பட குடும்பத்தில் நல்ல விஷயம் செய்யும் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயமே ஒரு நல்ல விஷயம் பண்றப்ப எல்லாரும் சேர்ந்து தொடர்ச்சியாக ரோட்டரியில் நல்ல விஷயம் செய்து கொண்டே இருந்தால் அது பல குடும்பத்துக்கு உதவியாக இருக்கும். On behalf of all the beneficiaries, I want to say big thank you to everyone. A special mention யாரா இருக்கு அப்படின்னா, இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்து உழைத்த அத்தனை நபர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பை விதையுங்கள், அன்பை விதைக்கும் இடத்தில் அறம் வளரும், அன்பும் அறமும் இருக்கும் இடத்தில் அமைதி பெருக்கும் முருகானந்தம் பேரானந்தத்தோடு அனைத்தையும் வாழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். பல வேலைகளிலே ஆர்ஐ பிரசிடென்ட் தேனிக்கு போற முக்கியமான நிகழ்வை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு உசிலம்பட்டிக்காக, அதுவும் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் நிகழ்வுக்காக வந்த நம்ம ஆர்ஐ பிரசிடென்ட் அவர்களுக்கும் மற்றும் நமது பிடிஜி ராஜா கோவிந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆர்ஜி இப்ப பேசினாலும் ஆர்ஐ பிரசிடென்ட் தான் வருது, ஆர்ஐ வைஸ் பிரசிடென்ட் நாங்க மறந்துடும். நாங்க அட்வான்ஸாக திங்க் பண்ணிட்டோம். ஆர்ஜி ஏசி மற்றும் உறுப்பினர், சங்க உறுப்பினர், ரோட்டரி கிளப் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ. On behalf of all the Rotary International Rotarians of Rotary Club of Usilampetti, I want to congratulate the entire community of Usilampetti GH Club. Thank you. சார் வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார், நீங்கள் தமிழருக்கான ஒரு உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு தமிழராக எப்படி இந்த பொறுப்பை ஏற்றுட்டு இருக்கீங்க? உங்களுடைய திட்டங்கள், செயல்பாடுகள் என்ன, எதை நோக்கி இருக்குது சார்? சந்தோஷம். இல்லை, ரோட்டரி உங்களுக்கு முன்னாடியே தெரியும், போலியோங்கிறது ஒரு 45 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் சில்ட்ரனுக்கு வேலை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய அடுத்து ஒரு 14 வருஷம் ஆனதுனால இப்போ என்ன நினைக்கிறோன்னா, ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஸ்கூலுக்கும் அது வாஷ் ஸ்டேஷன், அப்புறம் டயாலிசிஸ் சென்டரு, ஸ்கூலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும், அடுத்து மிக முக்கியமாக டயாலிசிஸ் மிஷின் தாண்டி கேன்சர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஸ்கடரில், வேலூரில் உதடு பிளவுக்கு பண்ணுறோம். எல்லா விதமான ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி தரோம். முதல்ல ரோட்டரியோட நோக்கம் வந்து லீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறது தான். லீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதிகமான சர்வீஸ் பண்ணுவாங்க. பெரும்பான்மையான கருத்து என்ன இருக்குன்னா, ரோட்டரி அப்படின்னா அது வந்து சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நினைக்கிறாங்க. இல்லை, அது மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். லீடர்ஷிப்பை க்ரியேட் பண்ண அந்த லீடர் அதிகமான சர்வீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம்.
தொடர்ச்சியாக 122 வருஷம் பண்ணுறோம். நீங்கள் தமிழன் சொன்னதுனால முதன்முறையாக 122 வருஷம் கழிச்சு ஒரு தமிழன் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறோம். அதுக்கு சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றி. ரோட்டரியோட பெல் செட்டுக்கு எல்லாரும் நன்றி. இந்தியாவில் 71 வருஷம் கழிச்சு திருப்பி 5வது வைஸ் பிரசிடெண்டாக இருக்கும். இந்த பொறுப்பு இன்னும் அதிகமாக வேலை செய்யறதுக்கு தூண்டுதுன்னு சொல்லலாம். இங்கேருந்து நீங்களாம் அனுப்பிச்சாலும் இன்னும் பொறுப்போட அதிகமான வேலையில் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏஜ் இஸ் இன் மை சைட், ஸோ வி கேன் டூ சம் குட் ஒண்டர்ஸ் இன் த ஃபியூச்சர். தேங்க்யூ சார். உசிலம்பட்டி மாதிரியான ஒரு பின்தங்கிய பகுதிக்கு இப்படி ஒரு டயாலிசிஸ் மிஷின் கொடுத்துருக்கு வந்து உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டு சார். ஏன்னா இந்த மக்கள் வந்து இங்கே பல நோயாளிகள் வந்து இறந்து போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்தது. இனிமேல் இந்த ரோட்டரி மூலமாக அந்த மக்களுக்கு பெரிய அளவில் பயன்பெறும்னு நினைக்கிறேன் சார். இப்போ நம்ம ஒரு 15 நாளைக்குள்ளார நம்மளுடைய பிரசன்ட் சிஎம் விஜய் ஜோசப்போட 500 டயாலிசிஸ் மிஷின், 500 ரெஸ்டோரேஷன் புதிய ஏரி தோன்றது, அது மாதிரி விஷயங்கள் பண்ண நினைக்கிறோம். அடுத்து ஒரு 500 டாய்லெட் வாஷ் ஸ்டேஷன் வந்து ஸ்கூலுக்கு பண்ணலாம்னு நினைக்கிறோம். இது எல்லாமே நடக்க போகுது. அதே மாதிரி மிக முக்கியமாக இது மாதிரி ஜிஹெச்சில் நியூநாட்டல் வார்டு அவங்களுக்கான ஆம்புலன்ஸ் வசதி பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா 1000 ரோட்டரி சங்கம் இருக்குது. 1000 ரோட்டரி சங்கங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட மோர் தென் 50,000 ரோட்டரி ரேஞ்ச். அதனால் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா ஜிஹெச்சையும் அவங்க பார்க்க ஆரம்பிக்க போகிறாங்க. அடுத்த ஒரு 3 அல்லது 4 வருடங்களுக்கு நம்ம வந்து ஜிஹெச்சோடையும் கவர்மெண்டோட மட்டும்தான் சேர்ந்து அதிகமாக வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ வி கேன் டூ சம் குட் திங்ஸ் இன் த ஃபியூச்சர். எஸ்பெஷலி இது மாதிரி ரூரல் வரப்போ என்ன சந்தோஷமாக செய்யலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சார்.